மூணார் ரோட்ஸில் மூணார் போகிற ரோட்ஸில் பிளைண்ட் ஸ்பாட்ஸ் ரொம்ப அதிகம். அது மட்டும் இல்லாமல் ரோட்ஸ் ரொம்ப குறுகலாக, அதாவது நார்வாக இருக்கும். ஸோ இது ஒரு பர்ஃபெக்டான ஒரு இடம்னு தோணுச்சு. இதுக்கு விஷன் ரைட் பண்ணும்போது விஷன் பற்றி கொஞ்சம் இன்டெப்த்தாக டீட்டெயில்டாக பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போது விஷன் ஒரு சிம்பிளுங்க. நீங்கள் எப்போவுமே உங்கள் பைக் ஓட்டும்போது இங்கே பார்க்கக்கூடாது, அங்கே பார்க்கணும். சரியா? அதாவது உங்கள் விஷன் எவ்வளோ தூரம் உங்களால் பார்க்க முடியுதோ நீங்கள் அங்கே பார்க்கணும். அதான் உங்களுக்கு ரொம்ப நல்லது. சேஃப்டியும் கூட. சேஃப்டி வைஸ் மஸ்ட் அப்படி பண்ணுற பார்க்குறது. ஸோ இப்போ போயிட்டுருக்கேன், நான் இங்கே பார்க்க மாட்டேன், அங்கே பார்ப்பேன். அதாவது என்னோடய ஃபார் ரீச்சுக்கு பார்ப்பேன். சரிங்களா? ஸோ இந்த கார்னர். ஸோ இப்போ நான் கார்னர் அவ்வளோதான். கார்னர் நான் எடுத்துட்டேன். கார்னர் எடுக்க அடுத்த கார்னர் பார்ப்பேன். சரிங்களா? இப்போ நான் இங்கே இருக்கேன், அங்கே பார்ப்பேன். ஸோ அதாவது ஒரு ஸ்ப்ளிட் செகண்ட் நான் அந்த ரோடை ஸ்கேன் பண்ணிட்டு அப்படியே அதோட எண்டில் பார்ப்பேன். சரி? அதாவது அடுத்த கார்னர் இல்லை அதுக்கடுத்த கார்னர் எனக்கு எங்கே எது தெரியுதோ அதோட எக்ஸிட்டை பார்ப்பேன். சரியா? அதுக்காக அப்படி தான் நீங்கள் யூஸ்வலாக ரைட் பண்ணணும். இங்கே இருக்கேன், நான் அந்த கார்னரோட எக்ஸிட்டை பார்ப்பேன். ஸோ அவ்வளோதான். நான் இப்போ த்ராட்டில் கொடுக்குறேன், எந்த இம்போர்ட்டுமே இல்லை. ஜஸ்ட் நான் லோவர் கேஸ்லாம் போகிறேன். இப்போ நான் அந்த வண்டியை பார்த்துட்டேன். ஸோ நான் எடுத்தாச்சு. ஸோ இதுக்கு இன்னொரு சேஃப்டி வைஸ் இது பெஸ்ட் அப்படின்னு சொல்லி எப்பவுமே குரூப் ரைட்ஸ் போகும்போது சைன்ஸ் போட்டுக்கோங்க. ரொம்ப பேசிக்கான சைன்ஸ்லாம் இந்த மாதிரி ஸ்பீட் பிரேக்கர்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா ஜஸ்ட் வேவ் இட் அந்த மாதிரி. அப்புறம் குழி கொண்டு வந்துச்சுன்னா லெக் ஆங்கிள் பண்ணுங்கள் அந்த மாதிரி. அதுக்கு இன்னொரு விஷன் நீங்கள் எவ்வளோ தூரமாக பார்க்குறீங்களோ அவ்வளோ தூரம் நல்லது. அதுக்கு இன்னொரு மெயின் காரணம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆப்போசிட்டில் வண்டி வந்ததுனாலும் நீங்கள் முன்னாடியே பார்த்துக்கலாம். சரியா? நீங்கள் இங்கே பார்த்து எப்போவுமே ஓட்டக்கூடாது. இதே நான் அங்கே பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வண்டி வந்துச்சுன்னா எனக்கு தெரியும். டூ வீலர்னால் பிரச்சனை இல்லை, ஃபோர் வீலர்னால் கூட சில இடத்துல பிரச்சனை இல்லை. பஸ்னால் கொஞ்சம் ரொம்ப ஸ்பேஸ் கன்ஃபைன்டாக இருக்கும். அப்படியே பார்த்தீங்களா? ரொம்ப ஸ்பேஸ் கன்ஃபைன்டாக இருந்துச்சு. அந்த கேப்பில் தான் நான் போக வேண்டிய கட்டாயம். ஸ்பீட் பிரேக்கர்ஸ் வேவ் இட், அவ்வளோதான். ஸோ விஷன் பற்றி இன்னும் பேசும்போது நிறைய விஷயங்கள் சொல்லலாம். விஷன் நீங்கள் எவ்வளோ வேகமாக போகிறீங்க, எவ்வளோ சேஃபாக போகிறீங்க, எவ்வளவு ஸ்மூத் ஃப்ளோயிங்காக போகிறீங்க அப்படின்றதுக்கு விஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல். ஸோ நான் இங்கே இருக்கேன். இப்போ நான் எங்கே பார்க்குறேன்னா இவருக்கு பின்னாடி பார்க்கல, நான் என்னோட கார்னர் எக்ஸிட் பார்க்குறேன். எப்பவுமே அவங்க முன்னாடி போகிற வண்டியை வச்சு ஜட்ஜ் பண்ணி அவங்க எங்கே போகிறாங்களோ அதை வச்சு ஓட்டாதீங்க. ஜஸ்ட் உங்கள் லைனில் ஓட்டுங்க, அதான் சேஃபு. ஏன்னா முன்னாடி திடீர்னு ஸ்லிப்பரி ஏதோ ஒரு கண்டிஷன்ஸ் இருக்குன்னு வைங்களேன், அவர் ட்ராக்ஷன் கிடைக்கல, விழுகிறாங்க அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷனில் உங்களுக்கும் அதே மாதிரி போக தான் தோணும். ஸோ எப்பவுமே உங்கள் லைன் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அதோட எக்ஸிட் அங்கே நான் பார்க்குறேன். அந்த கார்னர் என்ட்ரி போய் நான் எக்ஸிட்டை பார்த்துட்டேன். ஸோ அங்கே ஏதாச்சும் வண்டி வருதுன்னா இல்லைன்னா எனக்கு தெரியும். அதே மாதிரி தான் இப்போ பாருங்கள். இப்போ நான் சொல்கிறேன். சரி, இங்கே இருக்கேன், நான் அங்கே எக்ஸிட்டை பார்க்குறேன். ஸோ அந்த என்ட்ரியை பார்க்குறேன். ஆக்சுவலி இப்போது நான் அப்படியே ப்ரொக்ரெசிவாக என்னோடய விஷன் எவ்வளோ தூரம் போகுதோ அவ்வளோ தூரம் நான் பார்க்குறேன். ஸோ இப்போ டவுனில் நான் லோவர் கியர்ஸ் தான் போயிட்டுருக்கேன். எனக்கு தேவையான ட்ராக்ஷன் இருக்குது. நான் ஷிஃப்டிங் எதுவும் பண்ண தேவையில்லை. ஸோ இப்போ நான் ஆஃப் ஷிஃப்ட் பண்ணுறேன், ஜஸ்ட் வேவ் பண்ணுறேன். ஓகே, அவ்வளோதான். ஸோ இதான் யூஸ்வலாக விஷனுக்கு முக்கியமான விஷயம். விஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன். அதாவது எந்த அளவுக்கு உங்கள் பாடி பொசிஷனிங், எந்த அளவுக்கு உங்கள் ஃபுட் பிக்ஸில் நீங்கள் உங்கள் ஃபீட்டை வைக்கிறீங்க, அந்த பொசிஷனிங், அதாவது லோவர் பாடி பொசிஷனிங். அப்புறம் நீங்கள் எவ்வளோ தூரம் டேங்கை க்ரிப் பண்ணுறீங்க உங்கள் நீஸில், இதை விட ரொம்ப முக்கியமானது உங்கள் விஷன். ஏன்னா சேஃப்டி வைஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லானது விஷன் தான். ஏன்னா நீங்கள் உங்கள் ஆப்போசிட்டில் என்ன வருதுன்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் ரியாக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் கிடைக்கும். நீங்கள் உங்கள் விஷன் எவ்வளோ தூரம் ஃபாராக பார்க்குறீங்களோ அவ்வளோ தூரம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் பிளைண்ட் கார்னர் தான். ஸோ என்னோடய விஷன் பாருங்கள், இங்கே எடுக்கும்போது நான் அங்கே தான் பார்க்குறேன். ஓகேவா? ஸோ அந்த கார்னரோட என்ட்ரிக்கு தான் பார்க்குறேன். ஸோ இப்போ இந்த கார்னரோட என்ட்ரி, இப்போ எக்ஸிட் நான் பார்த்தீங்கன்னா அந்த கார்னரோட என்ட்ரியில் தான் பார்க்குறேன். ஓகேவா? ஸோ நான் இன்னும் ஸ்பீட்ஸ் கேரி பண்ணிட்டு போகலாம், எனக்கு கான்ஃபிடென்ஸ் அதிகமாகும். ஸோ இப்போ நீங்கள் ஓட்ட நீங்கள் ஈஸியாக ஃப்ளோவிங்காகவும் ஓட்டலாம். சீக்கிரமாகவும் ஹில்ஸில் அப் ஹில் ஆகட்டும் டவுன் ஹில் ஆகட்டும் நீங்கள் ஈஸியாக ஓட்டலாம். ஸோ இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப சின்ன விஷயங்கள், ஆனால் உங்கள் ரைடிங்கில் நிறைய டிஃப்ரென்சஸ் மேக் பண்ணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா என்ட்ரி, லைட்டாக பிரேக் பண்ணேன், த்ராட்டில் இம்போர்ட் கொடுக்குறேன். ஸோ
ஸோ ஜஸ்ட் I'm going போயிட்டே இருக்கேன், த்ராட்டில் கொடுத்துக்கிட்டே இருக்கேன், ப்ரோக்ரெசிவாக த்ராட்டில் கொடுத்து போயிட்டே இருக்கேன். இது பார்த்தீங்கன்னா இன்னொரு என்ட்ரி நான் அங்கே தான் பார்க்குறேன், அங்கே எக்ஸிட்டில் தான் நான் பார்க்குறேன். ஸோ எக்ஸிட்டில் பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸிட் வரைக்கும் எனக்கு தெரியுது, ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் 1-2 கோனர் தள்ளி நான் பார்க்கலாம். ஸோ வண்டி வர்றதுனால எனக்கு தெரியுது. நான் வந்து அடுத்த என்ட்ரி பார்த்துருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஈஸியாக நான் அடுத்த கோனரோட எக்ஸிட்டே பார்க்க முடியுது. ஏன்னா எனக்கு என்னோடய விஷன் வந்து கிளியராக தெரியுது. ஓகேவா? இங்கே நான் ஓட்டை கிடைக்கலாம், ஏன்னா அங்கே லெஃப்ட்டு தான். ஸோ எனக்கு பிரச்சனையே இல்லை. டவுன் ஷிஃப்ட் பண்ணியாச்சு, தேவையான அளவுக்கு ட்ராக்ஷன் இருக்குது. நான் பாட்டுக்கு ஜாலியாக த்ராட்டில் கொடுத்துட்டு போய்கிட்டே இருக்கலாம். சரிங்களா? ஆக்சுவலி இங்கே தான் வந்து தூவனம் ஃபால்ஸ்க்கு வந்து ட்ரெக்கிங் கூப்பிட்டு போவாங்க. கீழே நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும் அந்த ஃபால்ஸு. அதை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், ரொம்ப ஒரு சினிமேட்டிக்கான. ரொம்ப அந்த வீடியோ லிங்க் பண்ணி விட்றேன், இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பாருங்கள். அங்கே பார்க்குறேன். ஸோ அந்த கார்னரோட எக்ஸிட்டில் பார்க்குறேன். ஓகேவா? ஸோ இப்படி தான் யூஸ்வலாக ரைட் பண்ணணும். விஷன் வெரி இம்பார்ட்டண்ட். அப்போ நீங்கள் ஓட்ட கற்றுப்பீங்க. அதனால தான் இப்போ நான் எல்லாருக்கிட்டையும் என்ன சொல்லுவேன்னா, கன்சிஸ்டண்ட்டாக ரைட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவேன். சுச்சுவேஷன் பொறுத்து தான் ரைட் பண்ணுவோம். கன்சிஸ்டண்ட்டாக ரைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தானாக வந்துடும். ஓகேவா? ரொம்ப பம்பியான ரோட், நான் த்ராட்டில் கொடுக்குறேன். ஸோ அதனால தான் எப்பவுமே நான் சொல்லுவேன், நீங்கள் கார்னர்ஸ்க்கு முன்னாடியே வந்து உங்கள் பிரேக்கிங் எப்போவுமே முடிச்சுருங்க. டவுன் ஷிஃப்டிங் அண்ட் பிரேக்கிங் அப்போயே முடிச்சுருங்க. ஸோ என்ட்ரி அப்போ உங்களுக்கு உங்கள் கவனம் வந்து த்ராட்டில் மட்டும்தான் இருக்கணும். ஓகேவா? ஸோ த்ராட்டில் மட்டும்தான் என் கவனம் இருக்குது. பிகாஸ் த்ராட்டில் மட்டும் தான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ பேசிட்டு ஓட்டுறதுனால நான் ஸ்லோவோடு தான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி உங்கள் எல்போஸ் இருக்கு இல்லையா, எல்போஸ் எப்பவுமே ஸ்டிஃபாக வச்சுங்க வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் நேரம் நீங்கள் ஓட்டினீங்கனாலே வலி ஆரம்பிச்சிடும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி கார்னர் நீங்கள் எடுக்கும்போது ரொம்ப இந்த பார்டருக்கு நீங்கள் ஒட்டி போகலாம். பட் கொஞ்சம் லிவரேஜ் கொடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களால் ஈஸியாக டர்ன் எடுக்க முடியும். எக்ஸிட்டில் வந்து நீங்கள் எக்ஸிட் எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும். அதாவது நல்ல ஸ்பீட்ஸ்லேயே எடுக்கலாம், கன்சிஸ்டண்ட்டாகவும் எடுக்கலாம், சேஃபாகவும் எடுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் இங்கே இருக்கேன். இங்கே பாரு, நல்ல எக்ஸாம்பிளுங்க. இங்கே இருக்கேன் நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பீட் பிரேக்கை தாண்டி அங்கே தான் வந்து நான் பார்த்துட்ருக்கேன். சரிங்களா? ஸோ இவ்வளோ தூரம் என்னால் பார்க்க முடியும். இவ்வளோ தூரம் பார்க்குறது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நான் கவுண்டர் ஸ்டீரிங் அது தானாக வந்துடும். 2 ஃபிங்கர் பிரேக்கிங் டெக்னிக்கு இல்லை வந்து ரெவ் மேட்சிங் எதுவுமே பண்ணல. ஸோ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி போயிட்டுருக்கேன், அதனால் ஃப்ரீயாக பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ இங்கே இருக்கேன். பார்த்தீங்களா, இங்கே தூவானம் ஃபால்ஸ் தான். பரவாயில்லைங்க, நல்லா வாட்டர் இருக்குது இந்த டைம்லேயும். நான் போன வருஷம் நல்லா மழை. அது இல்லாமல் இப்போ இந்த லாஸ்ட் ஃபியூ வீக்ஸ் கொஞ்சம் தண்டர்ஸ்டார்ம் மழை ரைன்ஸ் பேஞ்சிருக்கும் இங்கேலாம். தண்டர்ஸ்டார்ம் சீசன் ஸ்டார்டிங்கு. டவுன் ஷிஃப்ட் டேக் பண்ணியாச்சு. ஜஸ்ட் போய்கிட்டே இருங்க. எப்போவுமே வந்து அழகாக இருக்குங்க தூவானம் ஃபால்ஸ். பியூட்டிஃபுல்லான இடம். ட்ரெக்கிங் நல்லாயிருக்கும். உங்களுக்கு டைம் கிடச்சா இந்த சைடு இருந்தால் முன்னாடி நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அந்த ட்ரெக் முடிச்சுட்டு அப்புறம் மேலே போங்க. உங்கள் டைமை பொறுத்து. ரொம்ப நல்ல இடம் அது. அதே மாதிரி இந்த மாதிரி பம்பியான செக்ஷன்ஸில் நீங்கள் ஓட்டும் போது ஸ்பீட்ஸ் கம்மியாக விட்டிங்கன்னா உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்காது. அதையும் வந்து எப்பவுமே பார்த்துக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இங்கிலீஷ் வர தெரியுது. அங்கே அவன் கார்னர் எக்ஸிட்லேயே வந்து எனக்கு தெரியுது. ஏன்னா நான் அவ்வளோ தூரம் நான் பார்க்குறேன். அவங்க பார்க்கும்போது ஸோ இது ரொம்ப சேஃபான டெக்னிக். விஷயம் வந்து நீங்கள் எவ்வளோ தூரம் பார்க்குறீங்களோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு நல்ல ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸாக கொடுக்கும். சரிங்களா? இப்போது அந்த என்ட்ரி பார்க்குறேன், அந்த கார்னரோட என்ட்ரி. நான் வந்து ஃபிங்கர்ஸ் ஹேண்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப லூஸாக வச்சு ஓட்டுறேன். அதனால தான் வந்து ஈஸியாக என்னால் ஃப்ளிக் பண்ணி ஓட்ட முடியும். இப்போ திடீர்னு குண்டுக்குழி வந்துச்சுனாலும் என்னால் அவாய்ட் பண்ணி ஓட்ட முடியும். அதுக்கு மெயின் காரணம் வந்து எவ்வளோ ஃப்ரீயாக நான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன்னு. ஃபிங்கர்ஸ், உங்கள் நக்கிள்ஸு, ஃபிங்கர்ஸு, பாம்பு, உங்கள் எல்போ எல்லாமே வந்து ஃப்ரீயாக ஓட்டுக்குங்க. எப்போவுமே ஃப்ரீயாக ஓட்டுங்க. எவ்வளோ நீங்கள் லைட்டாக உங்கள் மோட்டர் சைக்கிளோட ஹேண்டில் பார் பிடிக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் நீங்கள் நல்லா ஓட்ட முடியும். சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ண முடியும். ஓகேவா?
ஸோ இதை வந்து வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், டேக் கேர், see you all again.